ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சரிதத்துடைய அத்தியாயம் 4 அர்த்தத்தை பார்த்துட்ருக்கோம். இப்போது நம்ம 3 வாடாக்களை பற்றி பார்க்கலாம். வேப்ப மரம் தானே இவர் இருந்து அமர்ந்த இடம். அந்த இடம் இருக்கிற இடம், அதை சுற்றி இருக்கிற இடமும், அந்த வேப்ப மரம் இருந்த இடமும் அதை சுற்றி இருக்கிற இடமும் ஹரிவிநாயக் சாடே அப்படிங்கிறவரால் வாங்கப்பட்டு சாடேயின் வாடா என்ற பெயரில் ஒரு பெரிய கட்டிடம் எழுப்பப்பட்டது. ஒரு பில்டிங் எழுப்பிட்டாங்க. அந்த இடம் எதுக்காக எழுப்பினாங்கன்னா, யாத்ரீகர்கள் வந்து தங்குறதுக்கான ஒரு இடமா அத அமைச்சாங்க. அங்க வந்து என்னன்னா, அந்த வேப்ப மரத்த சுத்தி ஒரு மேடை மாரி போட்டுட்டாங்க, கட்டிட்டாங்க. அந்த வேப்ப மரத்த சுத்தி ஒரு மேடை அமைச்சாச்சு. தங்குற இடத்துல படிக்கட்டுகளும் அமைச்சாச்சு. படிக்கட்டுகளுக்கு அடியில வந்து ஒரு இருப்பிடமும் இருந்துச்சு. பக்தர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த மேடையில வந்து வடக்கு பார்த்த மாரி உட்காந்து வியாழன், வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்தில என்ன பண்ணுவாங்க, வாசனை பொருட்கள் அதாவது இந்த சாம்பிராணி, ஊதுபத்தி அதெல்லாத்தையும் வந்து ஏத்தி, கடவுளுடைய அனுக்கிரகத்தால, ஆசியால அவங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த வாடை வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. ரொம்ப பழமையானது. அதாவது அது உதிர்ந்து கீழ கொட்டுற அளவுக்கு அவ்ளோ மோசமா இருந்துச்சு. அந்த மாதிரியா இருந்தத பழுது பார்க்குற அளவுக்கு அதுக்கு வந்து ரிப்பேர் ஒர்க் பண்ண வேண்டிய மாரி நிலைமையில தான் இருந்துச்சு அந்த வாடா. அப்போ சேர்க்க வேண்டிய மாறுபாடுகள் எல்லாம் சமஸ்தானத்தால் செய்யப்பட்டன. இந்த என்னெல்லாம் பண்ணணுமோ, இந்த வாடாவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே அந்த சம்ஸ்தானம் வந்து செஞ்சுச்சு. 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் தீக்ஷித் அப்படிங்கிற பம்பாய் வக்கீல் வந்து இங்கிலாந்து போயிருந்தார். அங்க வந்து ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்துல அவருடைய கால் வந்து உடைஞ்சிடுச்சு. இந்த காயம் வந்து எந்த விதத்திலயும் குணப்படுற மாரியே தெரியல. எந்த விதத்திலயும் அது சரியே ஆகல இந்த காயம். நானா சாஹேப் சாந்தோர்கர் வந்து என்ன சொல்றாரு, சாய்பாபாவிடம் வந்து "நீயே முயற்சி பண்ணு, வந்து வேண்டிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. யாரு? நானா சாஹேப் சாந்தோர்கர். அப்போ 1909ல வந்து சாய்பாபாவ பார்த்து தன்னுடைய கால்ல இருக்கிற அந்த ஊனத்த விட, தன்னுடைய மனசுல இருக்கிற அந்த ஊனம் வந்து எனக்கு குணமாகணும் பாபா அப்படின்னு வேண்டிக்கிட்டார். ஏன்னா கால் ஊனம் வந்து எப்படியோ இது பண்ணி, ஆனால் நம்ம கால் இல்லையே அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்குது பாருங்க, அந்த மனசினுடைய வருத்தம். அதுதான் அவரை இன்னும் கூட ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு, ரொம்ப வருத்தப்பட வச்சிருந்துச்சு. இப்போ சாய்பாபாவுடைய தரிசனம் கிடைச்ச உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயி அங்கேயே தங்கிட்டார். சீர்டியிலேயே அவர் தங்கி நம்ம வந்து இனிமேல் நம்மளுடைய காலை இங்கேயே போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவை எடுத்தார். அதனால தனக்காகவும், அடியவர்களுக்காகவும் அவர் ஒரு வாடாவை எழுப்பினார். அது வந்து 10/12/1910 அந்த கட்டிடத்திற்கு வந்து அஸ்திவாரம் போட்டாங்க. அந்த நாள்ல 2 முக்கிய சம்பவங்கள் நடந்துச்சு. என்னெல்லாம்னா, திரு தாதா சாஹேப் காபர்டே அவருடைய வீடு திரும்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டார். எப்பவுமே பாபா டக்குன்னு ஒருத்தர வந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல மாட்டார் இல்லையா? ஸோ இவர் ரொம்ப வருஷமா அங்க இருந்திருக்கார். அந்த நாள்ல எ என்ன நடந்ததுன்னா, இந்த இவர வந்து "நீங்க வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லி பாபா அனுமதி குடுத்தார். 2வது சாவடியில இரவு ஆரத்தி தொடங்கியது. இரவு ஆரத்தி வந்து மதிய ஆரத்தி மட்டும் தான் இருந்தது. அன்னையிலேருந்து சாவடியில இரவு ஆரத்தியும் தொடங்கியது. இந்த வாடா கட்டி முடிக்கப்பட்டு 1911ல ஸ்ரீராம நவமி தினத்தில எல்லா சம்பிரதாய சடங்குகளோட, மரியாதையோட இந்த வாடாவுக்குள்ள பிரவேசம் செஞ்சார். இந்த வாடாக்குள்ள போனார். இது வந்து 1911ஆம் ஆண்டு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நடந்துச்சு. 3வது நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற லட்சாதிபதியான திரு பூட்டி அவர்களால் இன்னொரு வாடா எழுப்பப்பட்டது. அந்த வாடா வந்து அரண்மனை மாரி எழுப்பப்பட்டது. ஏராளமான பணம் பயங்கரமா சும்மா தண்ணியா செலவழிச்சிருந்தாங்க இந்த வாடாவ கட்டுறதுக்கு. ஏன்னா, சாய்பாபாவுடைய உடல் வந்து இந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இத வந்து என்ன சொல்றாங்க, சமாதி கோவில் அல்லது சமாதி மந்திர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வாடாவா எழுப்பப்பட்டது. ஆனா, இப்போ வந்து இவர இங்க அடக்கம் பண்ணதுனால இது சமாதி மந்திர்ன்னு சொல்றாங்க. இவ்விடத்துல வந்து எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல பாபா வந்து தண்ணீர் விட்டு கவனித்து வந்து ஒரு தோட்டம் இருந்தது. நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா? அடுத்ததுல நம்ம படிப்போம். அவர் வந்து தோட்டம் வச்சிருந்தார் அப்படின்னு. அதுதான் இருந்துச்சு.
அப்போ ஒண்ணுமே இல்லாத இடத்துல 3 வாதாக்கள் எழும்பின. ஓகே. இப்போ எல்லாவற்றையும் வந்து ஆரம்ப காலத்தில் அனைவருக்கும் சாடேவின் வாடாவே நிரம்ப பயன்பட்டது. ஆரம்பத்துல வந்து சாடேவுடைய வாடா தான் முதல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வாமன் தாத்தியாவுடைய உதவியோட சாய்பாபா வந்து கவனிச்சு வந்த அந்த தோட்டத்துடைய கதை, அப்புறம் சாய்பாபா ஷிர்டியில் கொஞ்ச நாள் இல்லாம இருந்து, அதுக்கப்புறம் சாந்த் பாட்டீலுடைய கல்யாண ஊர்வலத்தோட சேர்ந்து, மறுபடியும் வந்தது ஷிர்டிக்கு. அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் நம்ம அத்தியாயம் 5ல பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல அத்தியாயம் 4 முற்று பெற்றது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம்.